வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது லஞ்சுக்கு இந்த தக்காளி சாதம் இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க மிச்சம் வைக்காமல். நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு அதையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பழமாக தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா பொடி எல்லாம் 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலா பொடி சேர்க்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா பொடி கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொடி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுக்குவோம். ஓப்பன் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாதத்தை உதிரி இது போல் ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். இதில்
நல்லா கலந்து கொடுத்த பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்குவோம். சூப்பராக பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இது போல் சேர்த்து கட்டி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன் சமையல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.